சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோகிணி ரோகிணின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டே வராங்க. விஜயா வந்து பார்த்துட்டு, யாருங்க என் மருமக பேரு இப்படி ஏலம் போட்டுட்டு இருக்கீங்க? பார்க்கறதுக்கு ரொம்ப டீசென்ட்டா கோட் சூட் எல்லாம் போட்டு வந்துட்டு இருக்கீங்க. யாருங்க நீங்க? ரோகிணிக்கு என்ன ஆகுது நீங்க? அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரோகிணிய கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ரோகிணிய நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க, என் முகஜாடைய பார்த்தாவே தெரியலையா? நான் ரோகிணியோடைய அப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா மலேசியால இருந்து வந்தேன். அவங்க மாமாவும் வர மாதிரி காமிக்கிறாங்க பார்த்துட்டு. என்ன மலேசியா மாமா, நீங்களும் வந்திருக்கீங்களா? ரோகிணியோட அப்பாவா? வாங்க வாங்க வாங்க. எத்தனை வருஷம், இவ்வளவு நாள்ல இப்பதான் நீங்க வரீங்களா? எப்படி நீங்க ஜெயில்ல இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி நீங்க வெளியில வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ரோகிணியும் இவங்க சத்தத்தை எல்லாம் கேட்டு வெளியில வராங்க. அப்பா, என்னப்பா நல்லா இருக்கீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக்கா, ரொம்ப சந்தோஷமா வந்து கேக்குறாங்க. இத பார்த்துட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் சந்தேகம் வருது. என்ன இத்தனை நாளா வந்து ஜெயில்ல இருந்தேன்னு சொன்னாங்க, திடீர்னு எப்படி இங்க வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு முத்து கேக்குறாரு. ஏங்க, இத்தனை நாள் நீங்க ஜெயில்ல தானே இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்படி சடனா திடீர்னு நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ரோகிணி யோசிக்கிறாங்க. நீங்க மலேசியாவுல போறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்களா? மலேசியா போகக்கூடாதுங்கிறதுக்காக தானே இப்படி ஒரு திடீர்னு ஒரு அப்பாவை உருவாக்கி விட்டிருக்கேன். கொஞ்சம் அமைதியா இரு முத்து, மறுபடியும் ஏதாவது கேளு. குறுக்கு குறுக்க கேள்வி கேட்க போறாருன்னு சொல்லி நினைச்சிட்டு, மலேசியா மாமா கிட்ட எங்க பாருங்க, கொஞ்சம் பார்த்து கரெக்டா நடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா என்ன, மலேசியா மாமி கிட்ட காதுக்குள்ள போய் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விஜயா சொல்றாங்க, அவங்க மாமா கிட்ட ஏதாவது தனியா பேசுவாளா இருக்கும். உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப மீனா கிட்ட முத்து சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இத்தனை நாளா வரல, நம்ம திடீர்னு மலேசியா போறோம்னு சொல்லி சொன்ன உடனே என்ன திடீர்னு இவங்க அப்பா வந்திருக்காரு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே மீனா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்து கேக்குறாங்க, என்ன பலரமா இத்தனை நாளா உங்க அப்பா ஜெயில்ல இருக்கிறாரு, ஜெயில்ல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு ஒரு அப்பா வந்து புதுசா முளைச்சு வந்திருக்கிறாரு. என்ன விஷயம்? என்ன ஆளுக்கு செட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இத பார்த்துட்டு விஜயா சொல்றாங்க, ஏண்டா, உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையேடா, ஏதாவது பேசிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நீங்களே யோசிச்சு பாருங்க, எத்தனை நாளா வரலையேல, நாமெல்லாம் வந்து மலேசியா கிளம்பலாம்னு சொல்லி சொன்ன உடனே திடீர்னு இவங்க அப்பா வந்துட்டாரு, எப்படின்னு எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அப்பாவை நடிக்க வந்தவர் சொல்றாரு, என்ன தம்பி இப்படி சொல்ற, நான் 2 நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிட்டேன். நான் இத்தனை நாளா வந்து ஜெயில்ல இருக்கிறப்பதான் ஏன் போய் பொண்ணை கூட பார்க்காம இருந்துட்டோமே. இவ்வளவு நாளா நம்ம பிசினஸ் சுத்திட்டுமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனாலதான் சரி, ரோகிணி ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போவோம். மாப்பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மாப்பிள்ளை தானே வந்துருவான் வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்றாங்க. மனோஜ் தான் போயிருக்காங்க, கடைக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. கடைக்கா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏங்க, அவன் ஒரு பிசினஸ் மேன், அவன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, ஆமா ஆமாங்க, எல்லாத்துக்கிட்டையும் ஏமாந்துட்டு தான் இருக்கான். 30 லட்சம் வேற ஏமாந்துட்டான். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ரோகிணி சொன்னாங்களா அப்படின்னு சொல்றாங்க. கேக்குறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற புதுசா நடிக்க வந்த அப்பா சொல்றாரு, நான் தான் ஜெயில்ல இருந்தேன், எனக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோகிணி அது சொல்லி சமாளிக்கிறாங்க. சமாளிக்கிறத பார்த்துட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் நல்லாவே சந்தேகம் வந்துருது. அடுத்தது, சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, சாப்பாடு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிய ரூம்க்கு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போனது மட்டும் இல்லாம, இங்க பாருங்க, கொடுத்த காசுக்கு கரெக்டா நடிங்க, அதை விட்டுட்டு நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போட்டு நடிச்சிட்டே இருந்தீங்க, இந்த முத்துன்னு ஒருத்தன் இருக்கான் பாருங்க, ரொம்ப டேஞ்சரான ஆளு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மலேசியா மாமாவை நடிக்க வந்தவர் சொல்றாரு, ஆமா ஆமா பாப்பா, அந்த முத்து ரொம்பவே ரேஷப்பட்ட ஆளே கிடையாது. என்னை என்னைக்கு மாட்டுவோம்னு தெரியல. அன்னைக்கே வந்து எங்கேயாவது நான் கறிக்கடையில மாட்டிருவோம்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா ஏதோ தப்பிச்சிட்டேன். இப்ப மறுபடியும் கால் கேட்ட என்ன பண்றதுன்னு தெரியாம, உன்னுடைய சூழ்நிலைய பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது. அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு
இப்படி இவரை ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நாள் தான் இருப்பாரு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கும் ஒரு நாள் இருந்தாவே போதும். இப்போதைக்கு நான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும். அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப கரெக்டா மனோஜ் வந்துறாங்க. மனோஜ் வந்துட்டு என்ன பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துருமா? என்ன ஆச்சு உங்களுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பேசிக்கிட்டே வராங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்கிற மாதிரி ரோகிணி சொல்லி சமாளிக்கிறாங்க. மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மனோஜ் பார்த்த உடனே நீங்க தான் மனோஜா ரோகிணியுடைய ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாங்க. உங்களுடைய மருமகன் நீங்க என்ன இப்படி சுத்தி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி தம்பி, சரி தம்பி, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும். நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க வேற இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி சரி, மனோஜ் நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காருல, பேசணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் மீண்டும் வந்து ரோகிணி கேக்குறாங்க. இங்க பாருங்க, சந்தேகம் வராத மாதிரி நடிச்சிட்டு தயவு செய்து கிளம்பிருங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல கொஞ்சம் இவங்க கண்ணு முன்னாடி படாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் முக்கியமா இந்த முத்துவோட கண்ணுல மட்டும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப கரெக்டா முத்துவும் வந்துறாங்க. முத்து இவங்க பேசிட்டு இருக்கிறத கரெக்டா கேக்குறாங்க. என்ன என் கண்ணுல படக்கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். இந்த பார்லராம் ஏதோ தில்லாலங்கடி வேலை பாக்குதே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு, என்ன பார்லராமா ஏதோ என் கண்ணுல படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. என்ன முத்து, உங்களுக்கு கொஞ்சம் கூட டீசன்சியா இல்லையா? நான் தான் எங்க அப்பா கூட ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன், பேசிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு கதவு கூட தட்டாம உள்ள வரீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் இருக்கலாம். வீட்டுல தானே இருக்கோம். நம்ம ஃபேமிலி தானே. அதுக்கு எதுக்கு கதவை தட்டி வரேன்? நான் என்ன இன்டர்வியூக்கும் வரேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சரிங்க சார். நீங்க மலேசியால எங்க இருக்கீங்க? உங்க வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லையே அப்படின்னு சொல்றாங்க.